வேடிக்கை பார்க்கும் இருள் எனும் நூல் குறித்தான கருத்துரையை வழங்குவதற்காக அண்ணன் பேராசிரியர் கை சங்கர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த பேராசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கக்கூடிய கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். பேராசிரியர் வி அரசு ஐயா அவர்கள், நான் இவரிடம் படிக்கவில்லையே என்று இயங்கக்கூடிய ஒரு பேராசிரியர் வி அரசு ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறேன், வணங்குகிறேன். ஏனைய பேராசிரியர்கள், எங்களுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய ஜெயபாலன் சார், கோதண்டராமன் சார், சுந்தரம் சார், இன்னும் நிறைய பேராசிரியர்களும் மாணவர்களும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்ச்சி, இந்த வேடிக்கை பார்க்கும் இருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவிதை குறித்த ஒரு கருத்துரை முடிந்ததுக்கு பிறகு அதுக்கு அப்புறமா நூல் வெளியீடு விழா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து வெளியீட்டுல இந்த வேடிக்கை பார்க்கும் இருள் அப்படிங்கிற இந்த நூல், இதை பத்தி நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த நூல் குறித்த ஒருத்தருடைய பார்வை, இந்த கவிஞனுடைய பார்வை, அது என்ன மாதிரி இருந்தது அப்படின்றது ஒரு விஷயம். அந்த நூலை குறித்த ஒருத்தர் எனக்கு நல்லா தெரியும். ரமேஷ் அப்படின்ற ஒரு பேராசிரியர், நன்றாக தெரிந்த ஒரு பேராசிரியர். அவர் கவிஞராகவும் இருக்கிறார் அப்படின்றது சமீப காலத்தில் மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்புறம் பார்த்தா அவர் ஒரு 4 நூல்கள், கிட்டத்தட்ட இதோட சேர்த்து 4 நூல்கள் அவர் போட்டார்ன்ற ஒரு விஷயம் இப்போதான் தெரியுது. இந்த கவிதையை சுருக்கமான அறிமுகப்படுத்தார். அவர் 2 வகையில செயல்படுறார் இந்த கவிதையில. ஒண்ணு, கவிதையில ஒரு அறிவுபூர்வமா செயல்படுறார். அடுத்து தத்துவார்த்தத்தோடு கூடிய ஒரு பகடியாக செயல்படுறார். 2 விதமாகவும் இவர் செயல்படுறாரு. இவர் ஏன் இந்த கவிதை எழுதுறார் அப்படின்ற ஒரு அருமையான விஷயத்தை சொல்றார். அதை தொல்காப்பியத்திலிருந்து எடுக்கிறார். ஒரு அருமையான வாசகம் அது. மொழி பொருள் காரணம் விழிப்ப தோன்ற அப்படின்ற ஒரு வரியை எடுத்து இந்த இடத்துல செய்யறார். இது தொல்காப்பியத்தில் வரக்கூடிய வரி. தொல்காப்பியத்துல சொல்லதிகாரத்துல உரியியல்ல வரக்கூடிய ஒரு வரி. ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு வரி. எப்படி இவர் ரமேஷ் இந்த வரியை தேர்ந்தெடுத்தாரு எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த வரியை யாருமே அவ்வளவு ஈஸியா கண்டுக்கிற மாட்டாங்க. ஏன்னா தொல்காப்பியத்தை நாங்க நடத்துறப்பயே பெயரியல், இடையில், உரியல் அந்த பக்கம்லாம் போகவே மாட்டோம். முதல் 3 வயல் நடத்துறதுக்குள்ள செமஸ்டர் வந்துடும். அதுக்கப்புறம் மற்ற அவனே படிச்சுக்கணும்னு விட்டுருவாங்க. உரியல்ல அதுவும் கிட்டத்தட்ட கடைசியா வரக்கூடிய ஒரு நூற்பா தான் இது. இதனுடைய அர்த்தத்துக்கு முந்தைய ஒரு வரி, அது ரொம்ப நல்ல வரி. அது என்னன்னா, பொருளுக்கும் பொருள் தெரியின் அது வரம்பு இன்றேன்னு தொல்காப்பியர் ஒரு வரி சொல்றார். நமக்கு முக்கியமான ஒரு வரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கவிதை படிக்கிறவங்களுக்கு இந்த வரி ரொம்ப ரொம்ப அவசியமா தெரிஞ்சிருக்கணும். இப்போ சால பேசினான் அப்படின்னு ஒரு வரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சால பேசினான்னா அதிகமா பேசினான்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. அதிகமா பேசினா என்ன, ரொம்ப பேசினான்னு சொல்லுவோம். ரொம்ப பேசினா என்ன, கூடுதலா பேசினா. கூடுதலா பேசினா என்ன, இப்படியே கேட்டுட்டே போகக்கூடாது. அதனால தொல்காப்பியர் அதுக்கு ஒரு வரம்பு வைக்கிறார். ரொம்பலாம் அதிகமா கேட்கக்கூடாது. ஏன்னா மொழியும் மொழிக்கான பொருளும் அதுக்குள்ளே இருக்கு. நீ அளவு ஒரு விஷயத்தை நீ கேட்டுக்கிட்டு போகவே கூடாது அப்படின்றதுதான் அந்த வரி. அந்த நூற்பாவுக்கு அடுத்துதான் அந்த மொழி பொருள் காரணம் விழிப்ப தோன்றான்னு சொல்லுவார். ஒரு கருத்தை நான் ரொம்பலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வாயில் உணர்வோர் வலிக்கின்ற ஒரு வரியையும் இங்க எடுத்து காட்டுறாரு. அப்ப எப்படி மொழியை நீ கத்துக்கிறவ அப்படின்னா, மொழி என்பது என்னுடைய உணர்ச்சியின் மூலமாக நான் தெரிந்து கொள்வேன். அது ரொம்ப அதிகம் இது பண்ண வேணாம். அதாவது ஒருத்தருக்கு புரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. சேனாவரையருக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுக்குறாரு. ஒருத்தருக்கு புரியல, அவருக்கு எப்படி நான் உணர்த்துறது அப்படின்னா, சேனாவரையர் அதுக்கு சொல்றது விஷயம், புரியாதவங்கள விட்டுருங்க, புரியாதவங்களுக்கு வலிந்தெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லாதீங்க. யாருக்கு புரியுதோ அவங்களுக்கு தான் மொழி சொந்தம், அவங்களுக்கு தான் மொழியை நீங்க கொடுக்கணும்ன்ற ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்றார். இந்த வரியை ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன்னா, பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் தன்னுடைய கவிதையில என்ன செய்யறாரு, இந்த இடத்துல நிறைய படிமங்களையும் உருவகங்களையும் கொடுக்கிறார். நான் 1-2 வாசிச்சு காட்டுறேன். நிறைய படிமங்களையும் உருவகங்களையும் கொடுக்கிறார். எனக்கே சில படிமங்களை படிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு பார்வை மாற்றத்தினால இதை எப்படி அவர் பார்த்திருப்பாரு, இதை எப்படி அவர் தரிசிச்சிருப்பார், இதுல இருந்து எல்லாம் எப்படி அவர் ஓமை கொடுக்குறாருன்னு
ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கு அவர் ஒரு அருமையான விஷயத்தை சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, மனம் என்பது சொற்குறிகளால் கட்டப்படுவதை தவிர வேற என்ன? அவர் கேட்கிறார். மனசு அப்படின்றது என்ன? சொற்களால் உருவான ஒரு சிந்தனை முறை. மனம் என்பது சொற்குறிகளால் கட்டப்படுவதை தவிர வேற என்ன? கண் பார்வையற்றோரை சமத்துவமாக நடத்த முடியாத உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். இந்த வரி மாதிரி உண்மையிலே சொல்றேன், ரமேஷ் அவர்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய பிலாசபி, இதை விட ஒரு உயர்ந்த தத்துவத்தை ஒருத்தர் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப அருமையா சொல்றாரு. சமத்துவமாக நடத்த முடியாத உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், கடவுள் மயக்கத்திலும் காம திளைப்பிலும் இன்ப கழிப்பிலும் ஏன் மரணப்படுக்கையிலும் முதலில் மூடப்படுவது கண்கள் தான். என்ன ஒரு கிளாசிக்கான ஒரு வரி. நீங்க காமத்துல திளைச்சாலும் சரி, கடவுளை வணங்கினாலும் சரி, முதல்ல உங்களுடைய கண்களை தான் மூடுவீங்க. நான் என் மனதால் இதை பார்க்கிறேன். ஒரு காட்சியை நீ எப்படி பார்ப்ப அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மிக அற்புதமான ஒரு ஒரு ஆன்சரை வந்து தன்னுடைய மொழியிலேயே சொல்லிட்டு, முன்னூரிலேயே சொல்லிட்டு, அதுக்கு அப்புறமா அவர் சொல்றார், இங்க நேரம் கருதி 2 நிகழ்வு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளவுதான் சொல்றதுக்கு இங்க நேரம் இருக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். அதனால இவர் என்ன மாதிரியான உருவமை சொல்லியிருக்கிறார், என்ன மாதிரியான உருவகம் சொல்லியிருக்கிறார் அப்படின்ற 2 விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஒண்ணு, அவர் வந்து சில இந்த படிமங்கள் அவர் சொல்லுவாருன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் அவரே சொல்றார். உங்கள் ஆற்றல் உள்ளவரை தாக்குதலை தொடங்கலாம் அல்லது தொடங்கலாம். உங்களிடம் சொல்வதற்கு என்ன? நிறுத்த வேண்டாம். நீங்கள் நிறுத்திவிட்டால் என்னை நானே இழந்து விடுவேன். ஏதாவது நான் நிறைய மனுஷபுத்திரன் அவர்களுடைய கவிதை படிப்பேன். கிட்டத்தட்ட அவருடைய கவிதைகளுடைய வரியை எனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது இந்த வரிகள். இந்த வரியில வந்து நீங்க வந்து ஒரு பகடியை எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா? இப்ப இவருடைய கவிதையில முழுக்க துணிக்கக்கூடிய துணி வந்து என்னன்னா பகடி தான். நிறைய கிண்டல் பண்றார். அந்த கிண்டலை வந்து சில நேரத்துல மறைமுகமா, இப்ப நான் சொன்னது மறைமுகமா, வெளிப்படையா கிண்டல் பண்றார். ஒரு இடத்துல சொல்றாரு, பதவி ஏற்பு நிகழ்ச்சியை முடிசூட்டு விழா என்பார்கள். பதவி ஏற்பு விழாவை முடிசூட்டு விழா என்பார்கள். அடுத்து ஒரு வரி போடுறாரு பாருங்க, மயிர் சூட்டு விழா என்பதிலும் தவறில்லை. இது மாதிரி வெளிப்படையாகவும் ஒருத்தரை, இந்த விஷயத்தை வந்து கிண்டல் பண்ணக்கூடிய ஒருத்தரை நாம வந்து பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல என்ன செய்யறாருன்னா, அந்த கவிதையோட கொஞ்சம் பிலாசபியும் கலந்து சொல்றார். அது நிறைய இடத்துல எதிரொலிக்குது. நேரம் கருதி நான் தம்பி பாவலன் வாசிச்ச அந்த கவிதையை நான் சொல்லிடுறேன். வேடிக்கை பார்க்கும் இருள், இதுதான் அந்த கவிதையோட தலைப்பு. கருத்துரையில இது சொல்லலைன்னா நிறைவா இருக்காது. அந்த கவிதையில சொல்றாரு, இருள் இயற்கையானது, இருள் நிலையானது, இருள் மெய்யானது. இருளை பத்தி ஒரு கவிதை. இந்த கவிதையில சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு, இதனுடைய அட்டைப்படம். அந்த அட்டைப்படமே ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்கிறாங்க. 2வது, இதனுடைய விஷயங்கள், வேடிக்கை பார்க்கும் இருள்ன்ற இந்த தலைப்பு. எனக்கு இது 2மே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேடிக்கை பார்க்கும் இருள்ல அதுக்கு சொல் விளையாட்டை வந்து நிறைய உள்ள கொடுக்குறாரு. வேடிக்கை பார்க்கும்னா என்ன? இருள் வேடிக்கை பார்க்குதா, இல்ல இருளை யாராச்சும் வேடிக்கை பார்க்குறாங்களா? இப்படி நிறைய அர்த்தங்களை உள்ளுக்குள்ளார அவர் வந்து இதை பத்தி பேசுறார். அடுத்து இந்த கவிதையில அவர் ஒரு பிலாசபிக்கலான ஒரு விஷயத்தை சொல்றாரு. இதுல எப்பவுமே வரிசையா எல்லா கவிதைகளையும் பார்த்தீங்கன்னா கிண்டல் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார் இவர். எந்த ஒரு கவிதையிலையுமே இவர் தன்னுடைய சுயத்தை அதிகமா சொல்லல. தன்னுடைய கழிவிறக்கத்தையோ தன்னிறக்கத்தையோ இந்த கவிதைகள்ல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லா இடத்துலயும் ஒண்ணு சமூகத்தை கிண்டல் பண்றாரு, இல்லைன்னா வழமைகளை கிண்டல் பண்றாரு, இல்லைன்னா தொடர்ச்சியா இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து இவர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த இடத்துல இவர் சொல்றாரு, இருள் இயற்கையானது, இருள் நிலையானது, இருள் மெய்யானது, தொழிற்சாலை வைத்து ஒளியை ஆக்குவது போல இதுவரை எவரும் இருளை படைத்ததில்லை. இருளை படைக்க முடியாது. அவ்வளவு சுலபமாக இருளை படைக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. நமது வெளிச்ச விளையாட்டுகளை மறைவாக நின்று வேடிக்கை பார்க்கிறது இருள். அலையில் மறையும் ஆழ்கடலை போல செயற்கை நிலா, செயற்கை சூரியன் ஒற்றை இரவை மறைக்க எதிர்க்க எவ்வளவு சிறப்பான பன்னாட்டு போட்டி
சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலம் யாவும். செயற்கையா ஒளியை உருவாக்குறான், செயற்கையா இருளை உருவாக்க முடியுமா அப்படின்றதான் இந்த கவிதையில் அவர் கேட்கிறது. ஒரு நாள் இதுக்கு அடுத்து அந்த கவிதையுடைய துணியா அப்படியே மாறுது. இது வரைக்கும் வேற மாதிரி கிண்டலா சொல்லிட்டு போறாரு, இதுக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் மாறுறாரு. ஒரு நாள் கருந்துளைக்குள் விழுந்து விடுவோமோ, கருந்துளையை ஒளிவிளக்காய் ஆக்க முடியுமா. கருந்துளைன்றது ஒரு பிசிக்கலா, ஒரு பிசிக்ஸ்ல நம்ம படிச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை. அது வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய நடுவில் இருக்கும் அப்படின்றதும் பால்வீதின்றதும் நம்ம படிச்ச ஒரு விஷயம்தான். அந்த கருந்துளையை பத்தி பேசுறாரு. கருந்துளையில் துளை இருக்கிறதோ இல்லையோ, இருள் இருக்கிறது. எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. இந்த உலகமே கருந்துளைக்குத்தான் சொந்தம். கருந்துளை வாசியான நானும் கருந்துளை வடிவானவன் தான். இந்த இடத்துல அவர் இப்பதான் இந்த கவிதையில மட்டும்தான் அவருடைய சுயத்தை கொண்டு வர. கருந்துளை வாசியான நானும் கருந்துளை வடிவானவன் தான். ஒளியின் மத்தியில் துளி இருள் இருக்குமே, அதுதான் எனது கண்கள். இந்த வரியை நான் படிக்கிறப்ப உண்மையிலே எனக்கு நேற்று இரவு ரொம்ப சங்கடப்பட்டேன். என்ன ஒரு அருமையான வரி இது. ஒளியின் மத்தியில் துளி இருள் இருக்குமே, அதுதான் எனது கண்கள். அந்த கண்களின் வழியாகத்தான் உங்களை நான் வேடிக்கை பார்க்கிறேன். நீங்கள் என்னை வேடிக்கை பார்ப்பது போல அல்ல. இது கொஞ்சம் வித்தியாசமானது. இருட்டை பழகியவருக்குத்தான் இவ்விருப்பு பிடிபடும் அப்படின்னு. யார் இருட்டை தரிசிச்சிருக்க முடியுமோ அவங்களுக்கு தான் என்னுடைய இருப்பை பிடிபடுன்றார். இவருடைய கவிதைகள்ல அங்கங்க சில ஆச்சரியங்கள் எனக்கு இருந்துச்சு. உண்மையிலே இந்த வரியை இவர் காட்டக்கூடிய படிமங்கள்ல நிறைய இடங்கள்ல எப்படி இவர் இந்த படிமத்தை, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவரால சொல்ல முடிஞ்சுச்சு அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் பாருங்க. ரொம்ப இதோட முடிச்சிடறேன் நானு. காமம் கூட்டின்பம் எல்லாத்துலயுமே ஒரு நகைச்சுவை துணிக்கும். கவிதையில பூரா பேர் நல்ல பேரா வச்சிருக்காரு. கவிஞர் ஓட்டம் அப்படின்னு ஒரு பேரு, கவிஞர் கடவுள் பிள்ளை அப்படின்னு ஒரு கவிதை, கவிஞர் உமனன் அப்படின்னு உப்பு பத்தின ஒரு கவிதை, கவிஞர் மேலகர்த்தா, கவிஞர் பிறவி, இப்படி எல்லாம் பேரெல்லாம் போட்டு கிண்டலா பேர் வச்சிருக்கிறாரு. அதுல இந்த கவிதை சொல்றாரு, காமம் கூட்டின்பம், பக்தி சுய இன்பம். எவ்வளவு பெரிய கிண்டல் பாருங்க. காமம் கூட்டின்பம், பக்தி சுய இன்பம் என்பதனை ஆலயமணி நடை சாத்திய பிறகும், இதுவரைக்கும் கிண்டலா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, நடை சாத்திய பிறகும் நின்று எரியும் கற்பூரமும் சொல்கின்றன. ஆலயமணி ஓசையும் நின்று எரியும் கற்பூரமும், இது ரெண்டையும் நம்ம தரிசிச்சிருக்கோம் நிறைய. ஆலயமணி ஓசையை அவர் ஒரு கூட்டு இன்பம்ன்றார். நின்று எரியக்கூடிய கற்பத்தை சுய இன்பம்ன்றாரு. ஆனா இத ஒரு கடவுள் சன்னிதானத்துல வச்சுக்கிட்டு இந்த கிண்டலை பண்றாரு. ரொம்ப தைரியக்காரரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆள் பாக்குறதுக்கு ரொம்ப சாது மாதிரி இருக்கிறாரு. ஆனா பேசுற வார்த்தையெல்லாம் பலான வார்த்தைகளை தான் பேசி இந்த கவிதைகளை அவர் ஒரு விதமான இந்த பாணியை நான் ரொம்ப ரசிச்சேன் உண்மையிலே. ஏன்னா கிண்டல் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு பிலாசபிக்கலான ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. இந்த உலகத்தை அவர் ரொம்ப சட்டையரா பார்க்கிறார். இங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் அவர் ஒரு பெரிய பொருட்டாலாம் பார்க்கல. அத தோன்றிய கவிதைகள் தான் இது. இந்த கவிதை உண்மையிலே மிக சிறப்பான கவிதை. என்னை கருத்துரை பேச அழைத்த ரமேஷ் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.